முடிவு எல்லை முடிவு வந்துட்டோம். ஸோ தமிழ்நாடு பார்டர் கிராஸ் பண்ணிட்டோம். இங்கேருந்து ஆந்திரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செகண்ட் இருங்க, இந்த வியூவை மட்டும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் காய்ஸ். பயங்கரமாக இருக்குங்க ப்ரோ. தேனி வந்துச்சு ப்ரோ உள்ள. காய்ஸ் யானை இருக்கு காய்ஸ், யானை காய்ஸ். வணக்கம் கேஆர்எஃப், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆந்திராவில் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் போகலான்னு சொல்லிட்டு தண்ணி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்பி போகிறோம். என்னன்னு தெரில, நம்மளுக்கும் வாட்டர் ஃபால்ஸுக்கும் சுத்தமாக செட் ஆக மாட்டேங்குது. எங்கே போனாலும் தண்ணி இல்லை. இன்னொரு இதுதான் இருக்குது. சொல்லப்போனால் நான் வாட்டர் ஃபால்ஸில் இது வரைக்கும் தண்ணி பார்த்ததே இல்லை. ஸோ அதனால தான் இந்த முறை போயிட்டு நல்லா விசாரிச்சுட்டு தான் போகிறேன். வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போகிறோம், தட்டி தூக்குறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் புதுசாக பாருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை நிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். அதே சமயத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ வாங்க அப்படியே வண்டி எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ப்ரோ தேனி வந்துச்சு ப்ரோ உள்ள. கைஸ் வெல்கம் டு மோட்டோ விளாக். ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு பார்டரை கிராஸ் பண்ணிட்டோம். ஏன்னா உள்ள வீடியோ எடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி அங்கே இன்ட்ரெஸ்ட்டாக எதுவும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனு அண்டு டீப் ஃபாரஸ்ட்டு. சரி இங்கேருந்து விளாக் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணியிருக்கேன். அண்ணன் கேஆர்எஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஒரு ஃபாரஸ்ட் ரூட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஹேர் பின் பெண்டாக இருக்கட்டும், சரி அந்த ஒரு பெண்டு அதில் ஒரு வளர்ச்சி எடுக்கும்போது அந்த ஒரு ஃபீலு ஸோ சீரியஸாக பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இங்கே வந்து ஒரு ரொம்ப ரிஸ்க் இருக்குது. வாங்க உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன், எப்படி எந்த மாதிரி ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் இன்னும் வந்து நம்ம தமிழ்நாடு பார்டரை கிராஸ் பண்ணலை. இன்னும் ஒரு 100 மீட்டர்ஸில் தமிழ்நாடு பார்டர் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஆந்திரா. பாருங்க ரோடு வந்து சீரியஸாக செம்மையாக இருக்கும். இதெல்லாம் வாவ். ஸோ இங்கே பாருங்கள், எல்லை முடிவு வந்துட்டோம். ஸோ தமிழ்நாடு பார்டர் கிராஸ் பண்ணிட்டோம். இங்கேருந்து ஆந்திரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் தென் பயங்கரமாக இருக்க போகுது. அங்கே பாருங்க காய்ஸ், செம்மையாக இருக்குது. கேஆர்எஃப் அடிக்கடி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிப்ரெஸ்டாக அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க இன்ஸ்டேஷனுக்கு போய்டுங்க. ஸோ உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக, ஸோ அந்த ஒரு ஃபீலே டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாம் ஒரு கஷ்டத்தையும் மறந்து ஹாப்பியாக இருக்கிற ஒரே இடம் நேச்சுரல் தான். ஸோ நேச்சர் கூட இருந்து பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கரமாக இருக்கும். கார்னரிங் பண்ணும்போது தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி திடீர்னு வண்டி வந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளால். எதனா ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அந்த ஒரு கார்னரிங்கில் மட்டும்தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக போங்க. ஸோ அந்த மாதிரி யாரும் வராத பட்சத்தில் கூட நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி சாய்ச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வலிக்க விட்ருவோம். அப்போ கூட உங்களுக்கு ரொம்ப ஒரு அடிபடும். அதுக்கப்புறம் வண்டியும் ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஸோ ஓட்டும்போது நல்லா இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். பட் அந்த ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கில் உங்கள் வாழ்க்கையே திருப்பி போட்டுரும். ஸோ நிறைய முறை நான் அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பட்டிருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன் கைஸ், நம்ம வந்து ஹில் ஸ்டேஷனை ஏற ஆரம்பிச்சிட்டோம். வாவ் கைஸ், ஒரு செகண்ட் இருங்க, இந்த வியூவை மட்டும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். காய்ஸ் வாவ் இருங்க, பயங்கரமாக இருக்குங்க. உங்க பாருங்க ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா தான் இருக்கா? என்ன ப்ரோ மொக்கையா சொல்கிற? பாருங்க வேற மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி குளுன்னு இருக்குது நம்மளுக்கு. வாவ். அதே நம்ம நவம்பர் டிசம்பர் இந்த மாதிரி மந்தில் வந்தோன்னு வச்சுக்கேன், கிளைமேட்டும் பயங்கரமாக இருக்கும் இந்த இடத்துலலாம். வாவ் செம்மையாக இருக்குது. சரி வாங்க கிளம்பலாம். அந்த ஒரு வியூவை பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள் அப்படியே பயங்கரமாக இருக்கும் இந்த ஹில் ஸ்டேஷன் ஒரு சில இடத்துல பார்க்குறதுக்கு. வாவ் கிளைமேட்டும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சில்லுன்னு இருக்குங்க. அல்டிமேட்டு போடு என்ஜாய் பண்ணுங்க காய்ஸ். இந்த ஒரு ரூட்டை பயங்கரமாக இருக்குது. ஸோ டீப் ஃபாரஸ்ட்டில் ஹில் ஸ்டேஷனு. ஸோ இந்த காம்பினேஷன் பயங்கரமாக இருக்கும். அண்ட் தென் அந்த ரைடு வந்து மிகப்பெரிய ரைடு டிசம்பர் ஸ்டார்டிங்கில் தான் போக போகிறேன்.
ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பைக்கை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணுறதுக்கு சில பல ப்ராப்ளம் இருக்குது பைக்கில். ஸோ அதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு சாராக அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு ரெடி பண்ணணும். அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு பெரிய ட்ரிப்பாக பிளான் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான ஒரு ஃபுல் அப்டேட் உங்களுக்காக தரேன். அதுக்கப்புறம் நம்ம ஜாராவுக்கு வந்து டியூக் ஹேண்டல் பார் போடலான்னு இருக்கேன் ட்ரிப்புக்கு முன்னாடி. ஸோ அது வந்து கம்ஃபர்ட் இருக்கும், லுக்கும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் டியூக் ஹேண்டல் பார் போடலான்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் சில பல சேஞ்சஸ் பண்ணணும் ஜாராவில். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அவ்வளோ லாங் ட்ரிப்பு. ஏன்னா 125cc பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாங்கெல்லாம் போக முடியாது. அதனால் நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ பண்ணுறோம், தட்டி தூக்குறோம். ஆமையாக அப்படியே வளைஞ்சி போகுதுங்க. போன டைம் நான் இங்கே வரும்போது ஒரு பஸ்ஸுக்கும் ஒரு காருக்கும் சரியான ஆக்சிடெண்ட்டுங்க. ஸோ அந்த வீடியோ வேணுன்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள், தம்ப்நெயில்லே இருக்கும். ஒரு காரு ஃபுல்லாக டேமேஜ் ஆகி. ஸோ அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இதே ரூட்டில் போகும்போது தான் சரியான ஒரு ஆக்சிடெண்ட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது தாங்க ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு அடிக்கடி சொல்கிறேன், ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, புரியுதுங்களா? எனக்கு பில்லியன் உட்காந்துருக்கணும் ஹெல்மெட் கொடுத்து. ஹெல்மெட் தான் ரொம்ப முக்கியம் ரைடிங்கில் பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரொம்ப சேஃபு. ஸோ கீழே விழும்போது தலையில் அடிபட்டு செத்தவங்க தான் அதிகம் பேர். ஸோ அதனால் ஹெல்மெட் தயவு செஞ்சு வேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஃபுல் ரைடிங் ஜாக்கெட்ஸு, ரைடிங் கியர்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கீரல் படாது. இப்போது கை ப்ரொடெக்ஷன் இருக்கணும். ஸோ கீழே வந்தோடனே கை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் கீழே வைப்பீங்க. ஸோ அதனால் கை ப்ரொடெக்ஷனு இதெல்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக வாங்கணும் ரைடிங் ஷூஸு, ஜாக்கெட்டு எல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். கூட சீக்கிரத்தில் வாங்கிடலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:30 கிட்ட ஆக போகுது. கைஸ் ஏதோ ஓடிச்சு கைஸ், வரங்க நம்ம பாருங்க கைஸ். அந்த ரோடு அப்படியே மாதிரி வருதில்ல, பயங்கரம். பட்டாக மூச்சுதான் அடிக்கடி வந்து ஹெல்மெட்லேயும் முட்டுக்குதுங்க. அப்போ நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு இங்கே ஒரு பீஸ்ஃபுல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எத்தனை பட்டாம்பூச்சி பறக்குது பார்க்குறீங்களா? உங்களுக்கு தெரியுதுங்களா? ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை மட்டும்தான் இருக்குது. கேஆர்எஃப் ஒரு சில பேர் வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறீங்க, இதே மாதிரி பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் மட்டும்தான் அந்த ஒரு டிமோட்டிவேட் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் நான் கண்டுக்கிற மாதிரி இல்லை. யார் என்ன சொன்னாலும் இந்த ஒரு மோட்டோ விலாகு, இந்த ஒரு யூடியூப்பை விட்டு நான் விலக மாட்டேன். இது உண்மையாக இப்போ வந்து நான் இதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்கை விட்டு இப்போ வேறு ஒர்க்கு போயிட்டேன். ஸோ டைமும் சுத்தமாக இருக்கிறது எடிட் பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலும் நான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து எடிட் பண்ணி போடுறேன். பட் சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குதுங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மந்த் என் பர்த்டே கிட்டே வரப்போகுது. அதுக்குள்ளே ஒரு 1K சப்ஸ்கிரைபர் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க, கொஞ்சம் ஆசையை மட்டும் நிறைவேற்றி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலி உங்களோட சப்போர்ட்டால் இன்ஸ்டாகிராமில் 1K ஆச்சிட்டேன். இருந்தாலும் இந்த ஒரு சப்போர்ட்டு நான் பண்ணுற ஹார்ட் ஒர்க்கு பத்தாது. பட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் அதிகமாக கொடுத்துனே இருங்க. ஸோ இந்த மாதிரி புது இடத்துலலாம் உங்களுக்கு கூண்டு போயிட்டு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இல்லாமல் நீங்கள் நேர்லேயே போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ரைடிங்காக ஒரு பைக் வாங்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் வாங்கிடலாம். கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது. அது முடிஞ்ச உடனே நம்ம ஒரு பைக் டெலிவரி எடுத்துடலாங்க. கேஆர்எஃப் நான் சொன்ன டிசம்பர் ட்ரிப்பு போயிட்டு வந்த உடனே ஃபுல்லி மாடிஃபை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்தனா ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி எக்ஸாஸ்ட்டும் மாற்றலான்னு இருக்கேன். பார்க்கலாம், நம்ம சூழ்நிலை எப்படி இருக்கு பொறுத்து தான் இருக்குது. அண்ட் இந்த ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியேட்டோன்னு நினைக்கிறேன். செக் போஸ்ட்டு எஸ். ஒரு நிமிஷம் ப்ரோ, அது தாண்டி வந்துட்டுமா வாட்டர் ஃபால்ஸு? இன்னும் போகணுமா? இது தாண்டி வந்துட்ட மாதிரியே ஒரு ஃபீலு. ஆமாம் இன்னும் போனோம்னு நினைக்கிறேன். எஸ், கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டீங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. தாமரைலாம் ஊற்ற இருக்குங்க. இங்கே ஒரு புது ரோடு போட்டிருக்காங்க. ஒரு ஸ்மூத்தாக ட்ரை பண்ணலாம். பரவாயில்லைங்க. ஆந்திரா சைடும் ஒரு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. லேக்கும் சரி, அதாவது இயற்கையும் சரி, ரோடும் சரி, நல்ல ஒரு மெயின்டைன் பண்ணுறாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இங்கே கொஞ்சம் பெட்டர்னு நினைக்கிறேன். தமிழ்நாடை குத்தா சொல்லணும்னு சொல்லிட்டு கமெண்டில் கழிவுத்த வந்துடாதீங்க காய்ஸ். தோணுன்னு சொன்னேன். தப்பாக இருந்தால் மன்னித்துக்கொள்ளவும். பாவம் பட்டர்ஃப்ளை ஒன்று வந்து சிச்சி காய்ஸ். நிறைய இடத்துல லேக்கெல்லாம் இருக்குங்க இங்கே.
அதெல்லாம் நினைக்கும் போது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஊர்லலாம் ஒரு ஆறு குளம் இருக்கிறதே ரொம்ப ரேரு. வாய்ஸ் இந்த சைடு பாருங்க, செம்மையாக இருக்குங்க, பயங்கரம் ப்ரோ. தேனி வந்துச்சு ப்ரோ உள்ள. ஐயோ காய்ஸ், ஒரு நிமிஷம் காய்ஸ். ஊருக்கு போகுது, ஊர்னு போகுது. ப்ரோ என் கண்ணில் பார்த்தோம் ப்ரோ, உள்ளேருந்து பூந்து வந்துச்சு ப்ரோ. தேனி ப்ரோ, குட்டிஸாக ஒரு தேனி ப்ரோ. காய்ஸ் தேனி வந்துச்சு காய்ஸ். முடி வேற ரொம்ப கேவலமாயிட்டு காய்ஸ். ஒரு தேனிங்க, சின்னசாக ஒரு தேனி கரெக்டாக வந்து வைஜாரில் விழுந்துச்சு. நான் பார்த்தேன் அப்படியே வைஜாரி கீழே வந்து அந்த ஒரு மவுண்ட்டு வச்சதுனால லைட்டாக ஒரு கேப்பு. ஸோ அது வழியாக உள்ளே போயிடுச்சுங்க. எனக்கு ஒரே ஷாக்கு, சீக்கிரமாக கழட்டி போட்டு பார்க்குறேன், அதுக்குள்ளே எங்கேயோ போயிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு பக்குனே இருக்குங்க உள்ளே. ஏன்னா ஹெல்மெட் எல்லாம் உட்காந்து இருந்து கச்சி போச்சுன்னா நாங்கள் பண்ணுறது. கண்ணுக்கு முன்னாடி பார்த்தேங்க நான், சீரியஸாக. ஐயோ செம்ம ஒரு மூமெண்ட்டு. ஆனால் எவ்வளோ தூரம் இருக்குன்னு வர தெரில. டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆயிடுச்சு, 10:40 ஆயிடுச்சு. பட் ஆனால் இன்னும் போயினே தான் இருக்கும். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் போயின்னு இருக்கேன். பட் அங்கே போயிட்டு பார்த்தா புஷ்ஷுன்னு ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், நான் கடுப்பாயிடும். ஐயோ இவ்வளோ தூரம் வந்துட்டு அதுக்கு வீட்டிலே இருந்துருக்கலாம் மேடம் சும்மா அப்படின்ட்டு. ஆகலாம் பாருங்க, பயங்கரமாக இருக்குது இந்த மாதிரி பிளேஸ்லாம். வா, ஸ்ட்ரைட் ரோட் அண்ட் பிளெயின் ரோட். நம்மகிட்ட இப்போதைக்கு 900 இருந்தால் சும்மா பறந்துருக்கலாம். கைஸ் இப்போ தான் கைஸ் எங்கேயோ ஒன்று வரும் ப்ரோ. இன்னும் எவ்வளோ தூரம் ப்ரோ இருக்கும்? போகணுமா? ஐயோ செல்ஃபி டிக்கெட் நேரம் வந்துட்டேனே. விடுங்க, பார்த்துக்கலாம், இதெல்லாம் இருக்கிறது தானே, என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. கோயில் பயங்கரமாக இருக்குங்க பாருங்க. அல்டிமேட்டு. காரு ஓரமாக தட்டுறீங்களா? நான் பயந்துட்டு ஆக்சிடென்ட் என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓ ஐ திங்க் தண்ணி இருக்குன்னு ஒரு நம்பிக்கையில் போகிறேன். தண்ணி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். சத்தியமாக கேரவே நொந்து போயிட்டேங்க. ஒவ்வொரு வாட்டர் ஃபால்ஸுக்கும் தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போய் பார்க்குறேன், எங்கேயுமே தண்ணி இருக்க மாட்டேங்குங்க. ஓகே ப்ரோ. ஸோ இப்போ தான் இது ஒரு லெஃப்ட் எடுக்கணும். ப்ரோ பைக் உள்ளே போகலாமா ப்ரோ? பைக் உள்ளே போகுமா ப்ரோ? ஐயோ எஸ், இதுல தான் போகணும்னு நினைக்கிறேன். பைக் போகுது காய்ஸ். யானை இருக்கு காய்ஸ், காய்ஸ், காட்டு யானை காய்ஸ், மாடுங்க. பட் ஆனால் இங்கே போகிறவங்க சீசால்ட்டு மட்டாக இருக்குங்க. இங்கே ஒரு வியூ பார்த்து வாவ், ஓ மை காட், ஒர்த்து வருமா? நம்ம பார்த்த ஓலெல்லாம் ஒர்த்து அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஒரு இடத்த பார்க்கும்போது. தண்ணி வருமா? ஸ்லோவாக போகணுமா? போயிடலாமே. எங்கேயா வாட்டர் ஃபால்ஸு காணோம்? உள்ளே போகணுமா? வண்டி சேஃப்டியாக இருக்குமா? ப்ரோ வண்டி நினச்சாதான் ப்ரோ பயமாகுது ப்ரோ. டிஸ்கிலாக் வேறு எத்தனை வரல ப்ரோ. நான் கேஆர்எஃப் நான் போயிட்டு என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து நான் கண்டினியூ பண்ணுறேனே. எனக்கு வேறு வண்டி தான் ஓட்டு போகிறதுக்கு பயமாகுது. சரி பார்ப்போம், எல்லாருக்கும் தானே போய் கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் ஃபைனலி வந்து ரீச் ஆகிட்டோம். பட்டு மீண்டும் ஒரு ஏமாற்றம், தண்ணி வரல. நமக்கு மட்டும் ஏன் எப்படி நல்லதுன்னு தெரில. ஸோ அங்கே பாருங்களேன், ஸோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தேங்கி இருக்கு. பட் மற்றபடி தண்ணி எங்கேயுமே இல்லைங்க. சரி பரவாயில்ல, எல்லாம் இருக்குது தானே. ஸோ எதுவும் நன்மைக்கே. ஸோ பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டைம் அடுத்த ரைடில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ மோட்டோ விளாகில் போகும்போது கண்டினியூ பண்ணுறேன்.